ஹாய். ஸோ போன டைம் வந்துட்டு நம்ம ஷெல்னா என்ன அப்படிலாம் பார்த்தோம்ல. இப்போ நம்மளுக்குள்ளே வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் சரியா. அதில் நான் காமனாக எனக்கு தோணுன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, ஷெல் வந்து கர்னலோட ஒரு பார்ட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஆனால் இல்லை, ஷெல் வந்து கர்னலோட பார்ட் கிடையாது. அது வந்து ஒரு செப்பரேட்டான ப்ரோக்ராம். அது வந்துட்டு கர்னல் கூட நம்மளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கர்னல் ப்ளஸ் ஷெல் ப்ளஸ் மற்ற டூல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவோம். இப்போ நான் முன்னாடியே லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, டிஸ்ட்ரோனா என்ன அப்படின்னு சொன்னேன் சரியா. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொஷின் தோணும் அப்படின்னா, சரி எக்ஸாக்டாக இப்போ வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஷெல்ல அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி நம்ம எல்எஸ் கமாண்டே எடுத்துக்கலாம். எல்எஸ்னால் லிஸ்ட் பண்ணுறது சரியா, இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு நான் வந்து எல்எஸ்ஸை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஷெல் என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு கர்னல் கிட்ட வந்துட்டு நீ போய் ஃபைல் சிஸ்டம் கிட்ட கேட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸும் டைரக்டரிஸையும் இப்போ நான் என்ன கரண்ட் ஃபோல்டரில் இருக்கணும் போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லும். அப்புறம் அந்த கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னா நேராக போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் கிட்ட கேட்கும். ஹெச்டிடி எஸ்எஸ்டி அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு திருப்பி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஷெல் கிட்ட கொடுத்து ஷெல் என்ன பண்ணுன்னா நம்மளை மாதிரி யூசருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். என்ன அப்படின்னா நான் ஷெல் கிட்ட சொல்கிறேன், ஷெல் கர்னல் கிட்ட சொல்லுது. கர்னல் போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான என்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கிட்ட போய் பேசி அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வந்து திருப்பி ஷெல் கிட்ட கொடுத்து ஷெல் நம்மக்கிட்ட வருது சரியா. இப்போ வந்துட்டு நம்ம கர்னல் டைரெக்டாக எல்லாமே பண்ணுது அப்படின்னு இல்லை. கர்னல் வந்துட்டு போய் பேசி அந்த டேட்டாவை நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குது சரியா. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.